மறைந்துவிட்ட தாருணக ராஜ்யம் நாளொன்றில் மந்திர சக்திகள் சூழ்ந்த ஒரு இடம் தாருணக ராஜ்யம். இதை ஒரு காலத்தில் வீரதன் மன்னர் ஆட்சி செய்தார். அவர் வைத்திருந்த இதயக்கல் என்ற மந்திரக்கல் ராஜ்யத்தை வளமாக வைத்திருந்தது. ஆனால் மன்னர் மறைந்ததும் அந்த இதயக்கல் காணாமல் போய்விட்டது. தாருணகத்தை இருள் சூழ்ந்தது. 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த கரிமான் என்ற இளைஞன் வித்தியாசமான கனவுகளை காணத் தொடங்கினான். ஒவ்வொரு இரவும் ஒரு நீல ஒளியில் மின்னும் கல் அவனை அழைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஒரு மர்மமான மூதாட்டி அவன் முன்னால் வந்து, "நீயே வீரதன் மன்னரின் வாரிசு. இதயக்கல்லை மீட்டால் மட்டுமே தாருணகத்தை மீட்கலாம்" என்று கூறினாள். கரிமான் பயணத்தை தொடங்கினான். அவனோடு அவன் நம்பிக்கையான நண்பன் பேசும் கழுகு ரிது இருந்தான். அவர்கள் சாபப்பட்ட ஆறு கடந்து இருளின் அரக்கர்களுடன் போரிட்டு கடைசியாக ஒளிகளின் குகை என்பதற்குள் நுழைந்தார்கள். அங்கு இதயக்கல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை காத்து இருந்தது ஒரு பிரம்மாண்டமான அக்னி டிராகன் கிராண்டோஸ். கரிமான் போராடவில்லை. பளிச்சென்று தன் முன்னோர் வாளை எடுத்து டிராகனுடன் பேசினான். "உன் வேதனை என்னவென்று நான் புரிந்து கொள்ளுகிறேன்" என்று சொன்னபோது டிராகன் கண்களில் கண்ணீர் வந்தது. அது பல நூற்றாண்டுகளாக ஒரு சாபத்தால் கட்டுண்டிருந்தது. கரிமான் அதன் மனதை புரிந்து அதை விடுதலை செய்தான். கேள்வியின்றி டிராகன் இதயக்கல்லை அவனிடம் கொடுத்தது. கரிமான் அதை தனது மார்பில் வைத்துவிட்டான். அடுத்த கணம் அவனின் உண்மையான சக்தி வெளிப்பட்டது. அவன் தாருணகத்தின் உண்மையான மன்னனாக மாறினான். இருள் மறைந்து ராஜ்யம் மீண்டும் ஒளிர்ந்தது. ஆனால் இருளின் ஆழத்தில் ஒரு மர்மமாய் ஒலித்தது, "இது தொடக்கம்தான்.